எப்பயும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த தடவை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க பிரியாணி மசாலாஸ் அரைச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 4 இன்ச் பட்டை, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 வரமிளகாய், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதிப்பூங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடயே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது கூடயே நீல வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய தக்காளி, அதையும் போட்டு வதக்குங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா இது கூடயே போட்டு வதக்கி நல்லா வந்துட்டு கிரேவி டெக்ஸ்சர் வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1லேருந்து 1.5 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே வந்துட்டு இன்றைக்கி நான் 200 கிராம் பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்துட்டு எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க. இது கூடயே சால்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு நான் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். 2 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உப்பு பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு ஒரு பிரியாணி ரெடிங்க. மஷ்ரூம் பிரியாணி. இது நீங்கள் நான்வெஜ்லேயும் செய்யலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.